அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கட்டாயமா தினமும் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி. சோ இந்த கேள்வியில பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். தமிழக அரசு 2026-27 பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார்? ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நிதியமைச்சர் முதல் தடவையா அந்த பட்ஜெட் வாசிக்கிறாரு. புதிய நிதியமைச்சர் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத சட்டமன்றத்துல புதிய நிகழ்வாக இதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் இல்லாதது. நீங்க அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். நிதியமைச்சர் மரியா வில்சன். தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது? 44,527 கோடி. முதலமைச்சர் தனது அலுவலகத்தை எந்த கட்டிடத்துக்கு மாற்றி இருக்கிறாரு? புனித சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அங்க நாமக்கல் கவிஞர் மாளிகைன்னு சொல்லுவாங்க, அங்க 10வது தளத்துக்கு மாத்தி இருக்கிறாரு. சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவில் உள்ள கஜமுக சம்ஹாரமூர்த்தி கஜ சம்ஹாரமூர்த்தி சிலை எந்த மன்னர் காலத்தை சேர்ந்தது? இப்ப ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்தது. முதலாம் ராஜனின் காலத்தை சேர்ந்தது. சோழ மன்னன் முதலாம் ராஜராஜன். தமிழ்நாட்டில் முதல் சதுப்பு நில பாதுகாப்பு மையம் எங்க அமைக்கப்படுகிறது? கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முழுக்குத்துறை இங்க அமைக்கப்படுது. ஒரே நாடு ஒரே உரம் இந்த திட்டத்தின் கீழ் மானிய உரங்கள் எந்த பிராண்டின் கீழ் விற்கப்படுகிறது? பொதுவான பாரத் அப்படிங்கிற பிராண்ட் கீழே தான் கொண்டு வர்றாங்க. இந்தியாவின் 2வது மூழ்கடல் ஆதரவு கப்பலின் பெயர் என்ன? ஐஎன்எஸ் நிபுன். ஐஎன்எஸ் நிபுனை கட்டிய நிறுவனம் எது? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. விசாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெட். இந்தியாவின் முதல் பிரத்யேக ராணுவ மருத்துவத்துறை எங்கு திறக்கப்பட்டது? லக்னோவில் இருக்கக்கூடிய மத்திய கட்டளை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா திறந்திருக்காங்க. மச்சிலிப்பட்டினம் கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்க்கப்பல் எந்த வகையை சார்ந்தது? சோ இது வந்து மாகே வகை அப்படின்னு சொல்லுவாங்க. நீர்மூழ்கி கப்பலுக்கு எதிர்ப்பு கப்பலாக வந்து இது இருக்கும். ஓகே, அடுத்தது ஐஎன்எஸ் திரிவேணி குழு எத்தனை கடல் மைல்களை பயணித்தது? சுமார் 25,500 கடல் மைல்கள். ஓகே, சோ நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணியிருக்காங்க. உலகின் முதல் ஆய்வக உருவாக்கப்பட்ட வைர நகையின் பெயர் என்ன? காஸ்மாஸ் ப்ளூம் டைமண்ட். சோ அதே மாதிரி அடுத்தது பாருங்க, காஸ்மாஸ் ப்ளூம் டைமண்ட் வந்து விண்வெளிக்கு அனுப்பிய ஏவுகலன் எது? ஸ்கைரூட் விக்ரம் 1. ஸ்கைரூட் அப்படிங்கிற நிறுவனத்தோட விக்ரம் 1. பண்டைய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எங்க கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்தியாவில தான் அதிகமா வைரம் கிடைச்சிச்சு. ஆனா இந்த வைரம், இந்த காஸ்மாஸ் வைரம் வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட வைரம். சரி, அடுத்தது படை சிறுத்தை பாதுகாப்பு செயல் திட்டம், கிளவுட் லியோபார்ட்னு சொல்லுவாங்க. அது எப்போது தொடங்கப்பட்டது? ஆகஸ்ட் 4, 2026 சர்வதேச படை சிறுத்தை தினத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய எலும்பு மற்றும் மூட்டு விழிப்புணர்வு தினத்தை தொடங்கிய அமைப்பு எது? இந்தியா எலும்பியல் சங்கம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ 2012 இது தொடங்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் அங்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா படிக்கலாம். இங்க பாருங்க தகவல்கள் இருக்கும், அங்கே படிச்சு நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இப்ப எப்படி நீங்க இதை படிச்சீங்க அதே மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். தமிழக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மரியா வில்சன். அடுத்தது மாநிலத்தின் என்ன எவ்வளவு வளர்ச்சி காணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல தப்பாவே நான் அடிச்சு பாக்குறேன். பாருங்க, தப்பா அடிக்கும் போது உங்களுக்கு சரியான விடையை காமிச்சிடும், அதே நேரத்துல தகவல்களும் காமிக்கும். ஓகேங்களா? சோ இது எல்லாமே வந்து இருக்கு. முதலமைச்சர் விஜய் தனது அலுவலகத்தை மாற்றிய கட்டிடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நாமக்கல் கவிஞர் மாளிகை. நான் வந்து பாத்தீங்கன்னா வேற எது வைக்கிறேன் பாருங்க, ராஜாஜி மண்டபம்னு போட்டா தப்புன்னு காமிச்சு இடப்பற்றாக்குறை காரணமாக புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள 10வது மாடி நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு சிஎம்ஓ சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. சோ இந்த மாதிரி எல்லா தகவலும் வந்து நான் கொடுத்திருப்பேன். நம்மளுடைய வலைப்பூல, அதாவது கற்பதேஎஸ் பிளாக்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே கிடைக்கும்பா. இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட நாங்க வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எப்ப இருந்து நாம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஏப்ரல்ல இருந்து நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஏப்ரல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 29 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஏப்ரல் 30ஆம் தேதி ஏப்ரல் மாசம் முழுக்க நாங்க வந்து கொடுத்துருக்கோம். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நாங்க கொடுத்துருக்கோம். இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு கற்பதேஎஸ் உடைய டெலிகிராம்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.